ஹலோ கைஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, ஐஃபோனில் ஒரு சில ட்ரிக்ஸ் தாங்க. அதாவது ஐஃபோனில் வந்து ஒரு சில ட்ரிக்ஸ், அதாவது நிறைய தெரிஞ்ச ட்ரிக்ஸும் வந்து தெரியாத ட்ரிக்ஸும். இதில் வந்து பேசிக்காக வந்து நியூ யூசர்ஸ், ஐஃபோனில் வந்து நியூ யூசர்ஸ்க்கான ஒரு சம் ட்ரிக்ஸும் வந்து ஒரு சில ட்ரிக்ஸும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு தெரியாத ட்ரிக்ஸும் வந்து இதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அதில் மெயினாக வந்து நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஐஃபோனில் இப்படி டபுள் கிளிக் பண்ணால் சரிங்களா, இப்போ ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்குது சரிங்களா, டபுள் கிளிக் பண்ணால் ஸ்க்ரீன் வேக்கப் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இப்படி ஸ்க்ரீனை வந்து ரைஸ் பண்ணும்போது ஓப்பன் ஆகிற மாதிரியும் செய்யலாம் சரிங்களா, ரைஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணுற மாதிரியும் செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு ஆப்ஷன் சொல்லவா, இப்படி உங்களை வந்து எந்த பட்டன்ஸுமே கிளிக் பண்ணாமலுக்கு இப்படி டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறது, அதாவது பேக்கில் வந்து இது பண்ணும்போது டபுள் டேப் பண்ணும்போது எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்றதுலாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும் ஓகேங்களா, அதே டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிற மாதிரி எப்படி செய்கிறது சரிங்களா, அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிடுங்க சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை தாங்க பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த பட்டன் வந்து அதிகமாக வந்து ஐஃபோனோட வராது, அது ஐஃபோனில் ஆக்டிவில் வராது, நம்ம வந்து ஆக்டிவ் பண்ண வேண்டியிருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்றது மோஸ்ட்லி அதிகமாக ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸபிலிட்டி போனீங்க அப்படின்னா எக்ஸபிலிட்டியில் வந்து ரெண்டாவது கேட்டகரியில் வந்து டச் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும் சரிங்களா. இந்த டச்சை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அசிஸ்டிவ் டச் அப்படின்றது இருக்கும் சரிங்களா. அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து எனபிள் பண்ணுறதன் மூலமாக இந்த இதை வந்து கொண்டு வரலும். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து வந்துடும். இந்த சுவிட்சை வச்சு நிறைய வேலைகளை வந்து நமக்கு செய்யலுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளுக்க வந்து நீங்கள் ஒன் டேப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது தானே, அதை வந்து இங்கே வந்து அவங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளலும். பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் டாப் லெவல் மெனு அப்படின்றது ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலும். அது அதில் எத்தனை ஐக்கான் இருக்கணும், அதே மாதிரி என்னென்ன வைக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலும் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் பெக் வந்துக்கோங்க. பெக் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சிங்கிள் டேப், டபுள் டேப், லாங் ப்ரெஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டேப்புக்கு வந்து நம்ம வந்து இந்த மெனு ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள் டேப்புக்கு வந்து லாக் ஸ்க்ரீன் கொடுத்து வச்சுக்கிறோம். ஆமாங்க, இதில் வந்து நம்ம வந்து வேண்டிய ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளணும் டபுள் டேப்பில். அதில் வந்து டபுள் டேப்பில் வந்து நான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா, லாக் ஸ்க்ரீனுக்கு. இப்போ டபுள் டேப் இது பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓட்டோவாக வந்து லாக் வந்து ஸ்க்ரீன் லாக் ஆயிரும் சரிங்களா. இதன் மூலமாக தான் அதை செட் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது இந்த லாக்ஸ் டபுள் டேப் பண்ணுறது, இந்த வளையத்தை வந்து இந்த ஆப்ஷன் பட்டன் இருக்குது தானே, இதை வந்து டபுள் டேப் பண்ணுறது மூலமாக தான் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுறது, இந்த லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன செய்யணும் அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கொள்ளலும். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. மூவ் பண்ணலும், அதுக்கப்புறம் மூவ் மெனு, அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறது, அண்ட் செக் பண்ணுறது, SOS ஸ்போர்ட் லைட், வால்யூம் டவுன், வால்யூம் அப், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இதை வந்து லாங் ப்ரெஸ், இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக செட் பண்ணிக்கொள்ளலும் சரிங்களா. உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி இந்த ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது இந்த பட்டனோட வியூ, அதாவது இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மங்கலாக இருக்கும், ஒரு அளவு மங்கலில் இருக்குது. இப்போ வந்து டார்க்காக இருக்கா, இந்த மங்கலாக இருக்கும் பாருங்கள். அதை வந்து இந்த மங்கல் ஆகிடுச்சு. இந்த மங்கல் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத வந்து இடில் கெப்பாசிட்டி அப்படின்ட்டு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேண்டிய அளவு கூட்டலும் பாருங்கள். இதை கூட்டும்போது அதுவும் எக்ஸ்ட்ரா அதோட பிரைட்னஸும் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இப்போ இருக்கிறது வந்து டார்க்காக இருக்கும், இப்போ வந்து லைட் ஆகும். அதே வந்து நீங்கள் அப்படி லைட்டாக கொண்டு வந்தது அதை வந்து அப்படி ஒரு அளவுக்கு மங்களுக்கு கொண்டு வர வேண்டிய அளவுக்கு மங்கள் பண்ணலும் சரிங்களா. உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெக் வந்துடுங்க. பெக் வந்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஷன் சரி, இந்த ஆப்ஷனை வச்சு ஃபுல்லாக பார்த்தாச்சு, இதை எங்கே வச்சு செட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து அடுத்த ஆப்ஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பின்னால் பெக்கில் வந்து டபுள் டேப் பண்ணதுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிக்க வைக்கிறேன் எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எப்படின்ற டபுள் டேப் பண்ணதுமே வந்து உங்களுக்கு எப்படி ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங் போய்ட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி ஜென்ரல் அதுக்கு அந்த செட்டிங்கில் இருக்கக்கூடிய அப்படி வந்தீங்கன்னா எக்ஸபிலிட்டி அப்படின்ற சொல்லி ஒன்று இருக்கும். அந்த எக்ஸபிலிட்டி அகைன் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் அதே டச் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா பேக் டேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக் டேப் ஆப்ஷனை வந்து ஒன் பண்ணி வச்சுக்கிது. அதாவது டபுள் டேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுக்குற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வேண்டியதை செட் பண்ணிக்கொள்ளலும் சரிங்களா. லாக் ஸ்க்ரீன் பண்ணலும், இந்த வால்யூம் டவுன், வால்யூம் அப், இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலும். இதே டபுள் டேப்பில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் போகிற மாதிரியும் செட் பண்ணிக்கொள்ளலும். பின்னால்
இங்கே ஸ்க்ரீனில் இல்லை, பேக் சைடில், ஃபோனோட பேக் சைடில் வந்து நீங்கள் வந்து டெப் பண்ணுறது மூலமாக ஹோம் ஸ்க்ரீன் லாக் அந்த மாதிரி விஷயங்களை வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். அதே வந்து ட்ரிபிள் டெப் அப்படின்றதும் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரிபிள் டெப்லேயும் வந்து கொடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ நான் ட்ரிபிள் டெப்புக்கு வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஹோம்ன்றதை கொடுத்து வைக்க போகிறேன். சரிங்களா? இப்போ ஃபோனுக்கு பின் பக்கத்தில் வந்து நான் வந்து 3 தடவை டெப் பண்ணுறேன். சரிங்களா? 3 தடவை டெப் பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடுது. சரிங்களா? ஹோம் ஸ்க்ரீன் போயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை செட் பண்ணிக்கொள்ளலும். நான் இது தேவையில்லை, ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதில் வந்து செட் பண்ணிக்கொள்ளலும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெப், அதாவது டபுள் டெப் பண்ணால் ஸ்க்ரீன் எப்படி ஒன் பண்ணுறது அப்படின்றதுக்கும் வந்து இந்த டெப் டு வேக் அப்படின்றதுலேயே வந்து, அதாவது எக்ஸபிலிட்டிலே வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். டெப் டு வேக் அப்படின்றது நீங்கள் டபுள் டெப் பண்ணால், ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது டபுள் டெப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து நீங்கள் அதில் வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். அது வந்து டபுள் டெப் ஒர்க் அப்படின்றது வந்து இதில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கையில் எடுத்ததும் ஃபோனை கையில் இப்படி தூக்குனதும் வந்து ஒன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம போக வேண்டியது எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு கீழே அப்படி வந்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே. அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ரைஸ் டு ஒர்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஒன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கையில் எடுத்ததும் ஒன் பண்ணுற ஸ்க்ரீன் பேக்கப் ஆகிற ஆப்ஷன் வந்து ஒன் பண்ணிக்கொள்ளலும். அதே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளலும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி வெளியில் வாங்க. வெளியில் வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா, அடுத்தது வந்து நிறைய பேரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எப்ஸை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப் ஸ்டோர் போய்க்கோங்க. எப் ஸ்டோர் போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஓப்பன் பண்ணதும் எப் ஸ்டோர் போயிட்டீங்களா, போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட ஐக்கான் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண வேண்டிய எல்லா எப்ஸுமே வந்து இங்கே தான் இருக்கும். சரிங்களா? என்னென்ன எப்பெல்லாம் அப்டேட் பண்ணணுமோ அப்படின்றத வந்து இதில் காட்டும். ஸோ இதில் வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட க்ளாக். சரிங்களா? நம்ம க்ளாக்கில் என்னடா பார்க்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளாக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ளாக்கை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து அலாரம் வந்து எல்லாருக்கும் வந்து செட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அலாரத்தை எப்படி டிலீட் பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். நான் புதுசாக ஐஃபோன் எடுத்ததுமே இருந்தால் அலாரம் எப்படி டிலீட் பண்ணுறேன் அப்படின்னு தெரியாமல் இருந்தேன். ஸோ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எடிட் போய்க்கோங்க. எடிட் போய்ட்டு இந்த மைனஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அலாரம் வந்து டிலீட் ஆயிரும். சரிங்களா? இப்படி வந்து கிளிக் டிலீட் பண்ணிடலாம். மற்றது வந்து எட் பண்ணுறது அதுகளையும் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எட் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன், அலாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நம்மளோட ஃபோன் வந்து எத்தனை மணிக்கு நம்ம தூங்கணும், எத்தனை மணிக்கு எழும்பணும் அப்படின்றது வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து சேஞ்ச் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து இதை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டேர்ன் ஆன் பண்ணதுமே வந்து இதில் வந்து இப்படியான ஒரு ஆப்ஷன் வருது. இதில் வந்து நீங்கள் பார்க்கணும் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஹவர் தூங்க போகிறீங்க அப்படின்றத வந்து இது கேட்கும். சரிங்களா? எத்தனை ஹவர் தூங்க போகிறீங்க, என்ன மாதிரி அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது எடிட் ஸ்லீப் ஷெடியூல் இன் ஹெல்த் அப்படின்றது இருக்கும். அந்த ஹெல்த்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். சரிங்களா? இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை மணிக்கு எழும்பணும், எத்தனை மணிக்கு படுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். சரிங்களா? எத்தனை ஹவர் தூங்கணும், 8 ஹவர். எத்தனை மணிக்கு படுக்க போகிறேன், பெட் டைம் வந்து 2 ஹவர், வேக்கப் டைம் எத்தனை ஹவர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். அந்த டைமுக்கு அலாரம் அடிக்கும். நீங்கள் பிஸியான அப்படின்றவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே வந்து இந்த டைமுக்குள்ளே வந்து டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வைக்கலாம். இதிலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஹெல்த் அப்படின்றதுலேயே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. சரிங்களா? க்ளாக்கில் போய்ட்டு அலாரம்லேயே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இதையும் எட் பண்ணி கொள்ளையிலும். சரிங்களா? எத்தனை ஹவர் தூங்க போகிறீங்க, எத்தனை ஹவர் முழிச்சுட்டு இருக்க போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்களே செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, சரிங்களா, நிறைய ஐஃபோன் யூசர்ஸ் வந்து, அதாவது புதுசாக வாங்கினவங்க வந்து ஃபோனை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, இந்த ஆஃப் பண்ணுற பட்டனை பிடிச்சிட்டு அமர்த்தி பார்த்துருப்பாங்க. ஆஃப் ஆகாது. நம்மளுக்கு வந்து அதில் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடிய புது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் ஆஃப் பட்டனில் வந்து சிறிய கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு ஆஃப் பண்ணுறது வந்து இந்த பட்டனை வச்சு ஆஃப் பண்ணலாது. ஒன் பண்ணுறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆஃப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சவுண்டை வந்து கூட்டுறது இல்லை அது குறைக்கிற பட்டன் இருக்குது தானே, இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சேர்த்து கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டையும் வந்து சேர்த்து கிளிக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? ஆஃப் பண்ணுற பட்டன் ஆப்ஷன் வரும். அதே நீங்கள் வந்து சவுண்ட் ஆஃப் குறைக்கிற பட்டனை பிடிச்சாலும் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து வரும். சரிங்களா? அதுவே நீங்கள் தனியாக பிடிச்சிட்டு ஒன்று ஆஃப் பட்டுன்ற பட்டனை வந்து தனியாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அமர்த்துனீங்க அப்படின்னாக்கா அது ஒன்றும் ஆகாது. அதாவது ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் வந்து வராது. சரிங்களா?
ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியாதா அப்படின்னு தெரியாது. எனக்கு புதுசாக வந்து ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சு. அதாவது ஃபோன் எடுத்து கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு நான் ஆஃப் பண்ணுறதுக்கு போகையில் அப்படின்றதால எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண போகும்போது தான் அது இப்படி வேறையா இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் இங்கே வந்து உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து உங்களுக்கு பார்க்கலுமா சரிங்களா? கண்டிப்பாக இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ரீசென்ட்லி டிலீட்டட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து என்னென்ன இருக்கோ அப்படி எல்லாமே இருக்குது. இதில் வந்து அடுத்தது ஒன்று பார்க்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஐக்ளோட்டில் வந்து வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ஐக்ளோட்டில் வந்து அப்லோட் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்படி செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் இது இருக்கும் சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஐக்ளோட் அப்படின்றது இருக்கும் சரிங்களா? ஐக்ளோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் சரிங்களா? ஃபோட்டோ ஐக்ளோட்டில் வந்து அப்லோட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றத வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்படி ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஐக்ளோட் வந்து உங்களை நிறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பிட்டு அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்ற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கேட்டுட்ருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வேறு எதுவும் தேவையா அப்படின்றத வந்து எட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஐக்ளோட்டில் மற்றதை வந்து எட் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பிட்டு ஐக்ளோட கொடுத்ததுமே எல்லா செட்டிங்கும் வந்து ஓட்டோவாக வந்து எட் ஆயிரும் சரிங்களா? அதனால் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாரோட ஆண்ட்ராய்ட்லேயும் சரி ஐஃபோன்லேயும் சரி டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னடா இது அப்படின்றவங்களுக்கு யோசனையாக இருக்கலாம். டூ நாட் ஆப்ஷன்றதை வந்து ஒன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் பண்ணதுக்கப்புறம் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. ஷெடியூல் பண்ணுறது எப்படின்னா இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு காலோ மெசேஜ் எதுவுமே வராது. ஸோ உங்களுக்கு வந்து அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து நிறைய ஃபோன்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படலாம், அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்க அதிகமாக வந்து பார்க்கக்கூடியது தான் இந்த இடது பக்கத்தில் இந்த இழுத்தா இந்த மாதிரி ஒரு மெனு வந்து வரும் சரிங்களா? இந்த மாதிரி மெனு வந்து வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சரிங்களா, இந்த மாதிரி ஒரு மெனு வரும். அதே மாதிரி நீங்கள் வலது பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து சரியாக வரும் உங்களுக்கு எல்லாருக்கும் சரிங்களா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது மேலே நீங்கள் இந்த பக்கம் இழுத்தாலும் சரி இந்த பக்கம் இழுத்தாலும் சரி இது மட்டும்தான் வரும்டா எனக்கு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா செட்டிங் பண்ணிக்கோங்க. செட்டிங் போய்ட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸஸ் வித்தின் எப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் சரிங்களா? அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து இழுத்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து மேலே இந்த வலது பக்கம் இருந்து இழுத்தாலும் சரி இதே ஆப்ஷன் தான் வரும். அப்போ சார்ரா எப்பட்றா அந்த மற்ற இதை பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கே இருந்தும் இதை இழுத்துக்கொள்ளணும். இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வலது பக்கத்தில் இருந்து இந்த ஆப்ஷனை இழுத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து வரும் சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணணும். இல்லைடா எனக்கு அந்த ஆப்ஷன் தான் வேணும், ரெண்டும் வலது பக்கம் இழுத்தா இப்படி வரணும், இடது பக்கம் இழுத்தா அப்படி வரணும்னா இந்த எக்ஸஸ் வித்தின் எப்ஸ்ன்றதை வந்து ஒன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் இழுத்தா இது வரும், இந்த பக்கம் இழுத்தா இது வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்றத வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளணும் சரிங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் இது எப்படி இருக்கணும், இது எப்படி வேணும், இது எப்படி வேணும் அப்படின்றத வந்து இதில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்குள்ளே வந்து ப்ளஸ் அப்படின்றத எட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும் சரிங்களா? இப்போ வந்து எக்ஸபிலிட்டி ஷார்ட்கட் அலாரம் அப்படின்றதுக்கு தான் அலாரம் வந்து நான் எட் பண்ணுறேன். எல்லாரும் எட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இழுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அலாரம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். அதே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கொள்ளலாம் சரிங்களா? ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு வேணும், இது செகண்ட் வேணும் அப்படின்றத வந்து இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாம் சேஞ்ச் ஆகும் சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களில் புதுசாக யாராவது ஐஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் காட்டுங்க இப்படி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வச்சுக்கொள்ளலும். ஸோ இதுதான் நான் ஐஃபோனை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.